ஆனால் நீங்கள் எல்லாரும் அம்முமா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களோ அதை விட அதிகமான அன்பும் அக்கறையும் மரியாதையும் அவங்க மேலே எனக்கு இருக்கு. அதனால தான் அவங்க விருப்பத்துக்காக உங்கள் கூடவே இருக்க நானும் சம்மதிச்சேன். அம்முமாவோட அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்யறதும் இல்லை, செய்யவும் மாட்டேன். கிருஷ்ணா, நீங்க அஞ்சலி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க உழைப்புல தான் நீங்க வாழணும்னு நினைச்சு அடிக்கடி வெளியூருக்கு போறதுனால உங்களுக்குள்ள ஏற்படுற பிரிவு அதிகமாகிட்டே போகுதே. அதை நினைச்சுதான் நாங்க ஃபீல் பண்றோம். அவளும் அது உங்ககிட்ட சொல்ல தயங்குறா. என்னால் புரிஞ்சுக்க முடியுது பாட்டி. கண்டிப்பா இனி அம்முமா கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நான் எது செஞ்சாலுமே அம்முமாவோட சந்தோஷத்துக்காக தான் இருக்கும். எனக்காக நான் எதையுமே யோசிச்சதில்லை. இவங்க எல்லாரும் எனக்காக பேசுறாங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னவோ தெரியல, நான் இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்காம நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களை மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சது எந்த ஜென்மத்திலும் நான் செஞ்ச புண்ணியம் அம்மா. இந்த ஜென்மம் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எப்படி உங்க மேல கோபமா இருப்பாமம்மா? உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பை விட அதிகமான அன்பை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்மா. நீங்க உங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க விரும்புற மாதிரி மட்டும்தான் நான் இருப்பாமம்மா. நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஆர்டர் போடலாம். ஆனா எதுக்காகவும் நீங்க அழக்கூடாது. என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சப்போ நீங்க இதே மாதிரி தான் நான் இருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நீங்க எனக்கு தெய்வங்க. தெய்வத்துக்கிட்ட போய் நீ இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு நிபந்தனை போடலாமா? என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. வராதுங்க. உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பங்க.